ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் டிராமாவோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஸ்டாஃபா நியூ இயர்க்காண்டி ஒரு ஆர்ட் காம்படிஷன் இருக்கு, அதுல நீ கலந்துக்கோன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உன் கூட வேணா ஹெல்ப்புக்கு யாராச்சும் வச்சுக்கோன்னு சொல்லும் போது வேக வேகமா ஹீரோயினும் கைய தூக்க, ஹீரோவா உனக்கு என்ன ஆர்ட்ல தெரியும்னு கைய தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா எப்படியாச்சும் இந்த காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தே ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆனா உன்ன வச்சுட்டு என்ன பண்றது, உனக்கும் டிராயிங்ல பூஜ்யம் எனக்கும் டிராயிங்ல பூஜ்யம், இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா, ஒருவேளை நம்ம இதுல வின் பண்ணிட்டா நீ சாங்லின்சி கூட அவ ஷோவை பாக்குறதுக்காண்டி போகணும், ஒத்துப்பியான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். ஆனா ஹீரோவா ஆர்ட் கிளாஸை இந்த காம்படிஷன்ல நம்மளால தோக்கடிக்கவே முடியாது, நம்ம தான் எப்படியும் தோக்க போறோம்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினா ஆர்ட் கிளாஸ்க்கு போயிட்டு அவங்களோட டிராயிங்க பாக்குறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. பின்னாடி வந்த கினேவா அங்க என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா, நீங்க எப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது கினேவா என்னால உன்னை அலோ பண்ண முடியாதுங்கிறான். அவகிட்ட கினேவா, ஒருவேளை நீ பாத்தின்னு வச்சுக்கோவேன், உனக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச கான்பிடன்ஸும் இல்லாம போயிடும், காம்படிஷனுக்கு முன்னாடியே நீங்க தோத்து போயிருவீங்கன்றான். ஆனா ஹீரோயினா நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அவனோட காலை எல்லாம் எட்டி மிதிச்சு அவங்களோட டிராயிங்க பாக்குறா. பார்த்த ஹீரோனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது, ஏன்னா அவங்க செம்ம சூப்பரா டிரா பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயினா போச்சு நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பி போக கினேவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸ்கூல் முடிச்சு ஹீரோயின் போயிட்டு இருக்கப்போ அங்க ஸ்கூட்டில வந்த கினேவா, வா நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி கேக்குறான். அவன் கூட போகலான்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறப்போ கரெக்டா அங்க ஹீரோவும் வரான். அவனா ஹீரோயின் கிட்ட, வா நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி கேக்குறான். ரெண்டு பேருமே ஹீரோயினை பிடிச்சு என் கூட வான்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா, அட போங்கடா நான் நடந்தே போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோயினா ஹீரோட சைக்கிளை ஓட்டிட்டு வரா. கினியோட ஸ்கூட்டில ஹீரோ உட்கார்ந்து வரான். கினியோட மைண்ட் வாய்ஸா, என் கேரகம் இவனெல்லாம் வச்சு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறான். கினேவா ஸ்கூட்டிய ஓட்ட சொன்னா உருட்டிட்டே போறான். இவனை விட ஃபாஸ்டா ஹீரோயினே அங்கிருந்து போயிடுறா. ஒரு வழியா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. கினேவா ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசுறதுக்காண்டி வரான், அதுக்குள்ள ஹீரோவா அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவா ஸ்கூலுக்கு கிளம்பி வரான். அங்க பார்த்தா ஹீரோயினை காணோம், எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவனோட அம்மாவா அவ எப்பவோ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாளே அப்படின்றாங்க. இப்ப ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கிளாஸ் ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோயின் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவ மூஞ்சி முகரை எல்லாமே பெயிண்டா இருக்கு. அப்பதான் என்னடான்னு பார்த்தா ஹீரோயினா பெயிண்டிங்க உட்கார்ந்து தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்ப ஹீரோவா அவளை உத்து பார்த்துக்கிட்டே, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்காண்டி நீ இவ்வளவு கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். லேப்ல எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் என்னத்தை தான் டிரா பண்றதுன்னு சொல்லிட்டு புக்க போட்டு பொருட்டி பொருட்டி பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா எதையோ போட்டு எல்லோ கலர்ல ஒரு சொல்யூஷன் எடுத்து வச்சிருக்கான். அத பார்த்த ஹீரோயினா, எனக்கு செம்மையான ஒரு ஐடியா தோணுதுன்றா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே போர்ட்ல டிரா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா. அத கைய வச்சு மறைச்சு பார்த்தா உண்மையாவே அந்த ஸ்டோன் இருக்க மாதிரி செம்ம பிரைட்டா மின்னுது. இப்ப ஹீரோயினா அத பார்த்துட்டு செம்மையா இருக்கு பாருன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் அத பார்த்துட்டு அவகிட்ட செம்மையா இருக்குதுன்னு சொல்ல வரான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்டக்க பாத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக அவன் கிட்ட, போ நீ போய் உன்னோட வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அகைன் ரெண்டு பேருமே உட்கார்ந்து டிரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரெண்டு பேருமே அந்த டிராயிங்க ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட டிராயிங்க பார்க்கும்போது அப்படியே உண்மையா இருக்க மாதிரியே இருக்கு. அவங்களோட டிராயிங்க ரெண்டு பேருமே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த டிராயிங் காம்படிஷன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருப்பாங்க. கினே அவனோட கிளாஸோட டிராயிங்க அழிச்சிட்டு அதுல ஒரு பிக் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பான். அதனால அவனோட கிளாஸ் தோத்து போயிடுது. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா நியூ இயர் வருது, எல்லாருமே என்ன பிளான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா, நம்ம ஹீரோ தான் டேட்டிங் போறான்னு சொல்லிட்டு அவனை கோத்து விட்டுறா. ஆனா நம்ம ஹீரோக்கு சாங்லின்சியா மீட் பண்றதுக்காண்டி எந்தவித இன்ட்ரெஸ்டுமே இல்ல, ஹீரோயினுக்காண்டி தான் ஓகேன்னு சொல்லிருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினா பெட்ல உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது எனக்கு ஏன் சோகமா இருக்கு, நான் ஏன் ஜெலஸா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா புரண்டு பொத்தினு கீழே விழுந்துடுறா. அங்க வந்த ஹீரோவா ஹீரோயின் கிட்ட, நாளைக்கு சாங்லின்சிக்காண்டி கிஃப்ட் வாங்கணும், என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே
ஷாப்புக்கு போறாங்க. ஹீரோவா கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே எடுத்து இத வாங்கவா அத வாங்கவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அத பார்த்த ஹீரோயினா என்னடா டேஸ்ட் நோக்குன்னு சொல்லும் போது ஹீரோவா அப்போ ஒரு நல்ல கிஃப்டா நீயே செலக்ட் பண்ணுன்றான். இப்ப ஹீரோயினா ஒரு ஸ்கார்ஃபை எடுத்துட்டு செம்மையா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோவா உன்னோட செலக்ஷன் மட்டும் எந்த இவ்ளோ டிஃபரெண்டா இருக்கோ தெரியல அப்படின்றான். இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட ஆமா என்னோட செலக்ஷன் அவளுக்கு பிடிக்குதான்னு தெரியல, அதனால அவளுக்காண்டி நீயே செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா சோகமா போய் நின்னுறா. நம்ம ஹீரோயின் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. நியூ இயர் அன்னைக்கு செம்மையான ஸ்னோஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினா வெதரை பார்த்துட்டு இன்னைக்கு செம்மையா இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க வந்த ஹீரோவா இன்னைக்கு வெதர் செம்மையா இருக்கு, வாவே ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயினா சாங்லிங்ஸி அங்க உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா, லேட் ஆயிட போகுது, நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி விட்டுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை விட்டு போக மனசே இல்லாம போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினா தனியா நடந்து வரா. எல்லாருமே பேர் பேரா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. இங்க சாங்லின்சி ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ பொக்கையோட வரா. அவனை பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவகிட்ட ஹீரோவா ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, லேட் ஆக போகுதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவளா கையில இருக்க பொக்கே எனக்கான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா இது உன்னோட பெர்ஃபார்மன்ஸுக்காண்டின்னு சொல்லிட்டு அத அவகிட்ட கொடுக்குறான். அவளா ஹீரோவோட கைய பிடிச்சு வா போலான்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு போறா. ஹீரோவா ஷோ இந்த பக்கம் தானே, நீ என்ன வேற எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளா ஷோலாம் எதுவும் கிடையாது, உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் அப்படி போய் சொல்லிட்டேன்றா. அதை கேட்ட ஹீரோவா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நான் ஷோக்காண்டி தான் இங்கேயே வந்தேன், அது இல்லன்னா நான் கிளம்புறேன்றான். அவளா ஹீரோ கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சின்ன வயசுல எனக்கு நீ சப்போர்ட் பண்ண ஞாபகம் இருக்கா, அதுல இருந்து எனக்கு நீ ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சனா மாறிட்டான்றா. நான் எங்க போனாலும் உன்னோட தாட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ன்றா. இப்ப ஹீரோவா அவகிட்ட நியூ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃப்ரெண்டு தான், ஆனா என்னால உன்னை ஹாப்பியா வச்சுக்க முடியாதுன்றான். உன்னை ஹாப்பியா வச்சுக்க உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தர் கிடைப்பாங்க, ஆனா அந்த பர்சன் நான் கிடையாதுன்றான். சாங்லின்சியா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க இருந்து போலான்றா. அவகிட்ட ஹீரோ சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணு அங்கேயே ஃபீல் பண்ணி நின்னு அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், என்ன உன்னை காணோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளா ஹீரோயின் கிட்ட சடனா ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டான், என்னோட அம்மாவும் உட்காந்து படின்னு சொல்லிட்டாங்க, என்னால இப்ப வெளியிலயே வர முடியாது சாரிங்கிறா. இப்ப ஹீரோயினா ஆளாளுக்கு ஒரு ஆள் இருக்கு, நமக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க ஃபர்ஸ்ட் ஸ்னோ பெய்யுது. அத ஹீரோயின் பேனு பார்த்துட்டு இருக்கா. அந்த ஸ்னோ கிட்ட ஹீரோயினா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டே சியர்ஸ் அடிக்கிறதுக்காண்டி போறா. சடனா அவகிட்ட வந்து யாரோ சியர்ஸ் அடிக்கிறாங்க. ஹீரோயினா எவன்டா அது அப்படின்ற மாதிரியே ஷாக்கா திரும்பி பாக்குறா. லாஸ்ட்ல பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்காண்டி அவ்வளவு தூரம் வந்திருப்பான். ஹீரோயின் அவனை ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா ஹீரோ பார்த்து ரொம்பவே ஷாக்கா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் அன்னைக்கு உன்னோட ஃபேவரட் டிஷ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா அப்ப அந்த ஷோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா அந்த ஷோவை நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்னோவை பார்க்க முடியுமா அப்படின்றான். இப்ப ஹீரோவா ஹீரோயின் அன்னைக்கு ஆசையா பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்கார்ஃப் எடுத்து அவளுக்கு போட்டு வர்றான். ஹீரோயினா இது அது இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அவளை பார்த்து ஹீரோவா நீ இன்னைக்கு ரொம்பவே கியூட்டா இருக்க, என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். எங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஸ்னோல போயிட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்றாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மூச்சு வாங்க. ஹீரோயினா அவனை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா உன்னை தேடி ஒவ்வொரு தெருவா ஓடி வந்த, ஃபர்ஸ்ட் ஸ்னோ தொடங்குறதுக்குள்ள உன்கிட்ட வந்து சேரணும்னு ஓடி வந்த, அதனாலதான் இப்படின்றான். இப்ப ஹீரோயினா அவனை பேனு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நேரமா ரெண்டு பேருமே ஸ்னோல நின்ன நாடி ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போயிடுது. அவளை ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். டாக்டரா ஹீரோயினுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும் போது ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு செம்மையான ஃபீவர் அடிக்குது. இப்ப ஹீரோ அவ பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிறான். ஹீரோயினுக்கு அந்த டைம் மைண்ட்ல அவளோட தம்பி ஸ்னோல ஒரு டக் செஞ்சு கொடுத்திருப்பா, அது அவளுக்கு ஞாபகம் வருது. சட்டுன்னு ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா இப்ப ஹீரோட வீட்டுல இருக்கா. அப்படியே கீழே எந்திரிச்சு வந்து ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்றா. அவளை பார்த்து ஹீரோவா இப்ப ஃபீவர் போயிடுச்சான்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் போயிடுச்சு, நேத்து நைட் எனக்கு ஒரு செம்மையான ட்ரீம் தெரியுமா அப்படின்றா. என் கையில ஒரு அழகான டக்கு, அது எவ்வளவு கியூட்டா இருந்துச்சு தெரியுமா, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா அந்த டக்கு நீ டைட்டா பிடிச்சிருந்திருப்பியே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினா ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றா. இப்ப நடந்தது என்னன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோயின் டக்குன்னு நினைச்சு ஹீரோட கைய போட்டு பொறாண்டி எடுத்துடுறா.
போயிடுறா. இப்ப அவனோட கையில எல்லாம் செம்மையான காயமாயிடுது. இப்ப ஹீரோவா அவனோட டெம்பரேச்சரை செக் பண்ணி பாக்குறான். அவனுக்கு செம்மையான ஃபீவர் அடிக்குது. அந்த டைம் ஹீரோட அம்மாவா கஞ்சி செஞ்சிருக்கேன் வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்க போன ஹீரோவா கரண்டி எடுக்கிறதுக்காண்டி போராடுறான். ஆனா அந்த கரண்டி சட்டியை விட்டு வெளியில வர மாட்டேங்குது. அதுக்கு ஹீரோட அம்மாவா பை மிஸ்டேக் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயின் 2 பேரும் எது கொஞ்சமாவா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோட அம்மாவா வேற ஏதாச்சும் செஞ்சு வரேன்னு சொல்லி போறப்போ ஹீரோயினா வேகமா அதெல்லாம் வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம்ன்றா. அவங்கள அவங்க 2 பேருக்குமே உடம்பு முடியல, நான் எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு சொல்லும் போது ஹீரோவா நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளை இல்லம்மா நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க உங்களோட ஒர்க்குக்கு கிளம்புங்கன்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரா. அவன் செம்மையா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் ஹீரோயின் போத்து விட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு அவளோட தம்பி ஞாபகம் வரும்போது சட்டுன்னு ஹீரோ மேல படுத்துக்கிட்டு அவனோட ஹார்ட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோ எந்திரிக்கா. கையிலேயே போனை வச்சுட்டு என்னோட போனை காணோம் அதை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட டேப்லெட் ஒழுங்கா போடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே 2 பேருமே கிளாஸ்க்கு போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு 2 பேருமே கிளாஸ் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்கள ஹீரோயினை பார்த்து நிறைய நோட்ஸ் நீ மிஸ் பண்ணிட்ட, அது மட்டும் இல்ல எக்ஸாம் வேற வருது அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே பயமுறுத்துறாங்க. நம்ம ஹீரோயினா ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. அங்க வந்து அவளோட ஃப்ரெண்டா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா எக்ஸாம் வேற வருது, இதுல மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான் என்ன மாடு மேய்க்க விட்டுருவாங்கன்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், நாங்க கண்டிப்பா உனக்கு சொல்லி தரோன்றா. நெக்ஸ்ட் கேங்கா உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கப்போ எல்லாருமே ஹீரோயினுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. இப்ப ஹீரோயினா ரொம்ப நன்றி தெய்வமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாருமே குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோட ஃப்ரெண்டா ஒரு பெட் வச்சுக்கலாம், யார் டியூட்டர் பண்ற சப்ஜெக்ட்ல ஹீரோயின் கம்மி மார்க் எடுக்கிறாளோ அவங்க ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரா ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா மண்டை காஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா ஒண்ணுமே புரியாம. அவகிட்ட ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கு, எனக்கு ஒண்ணுமா புரியல அது இதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இந்த எக்ஸாம்ல மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டா ஜியா விட மோசம் என்னோட அப்பா காலு கையெல்லாம் உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருவாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே வீல் சேர்ல வந்துக்கலாம் கவலைப்படாதன்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு உட்கார வச்சிடுறா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரிசல்ட்டுமே வருது. நம்ம ஹீரோவா எல்லாரோட ரிசல்ட்டையுமே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோட ஃப்ரெண்டை விட நான் ஜாஸ்தி எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா என்ன நீ 27வது ரேங்க்னா அவன் 26வது ரேங்க் எடுத்திருக்கான்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டா ஐயா ஜாலி நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோயினா நான் என்ன ரேங்க்னு சொல்லும் போது ஹீரோவா செகண்ட் ரேங்க்ன்றான். அத ஹீரோயினாலேயே நம்ப முடியல. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ டியூட்டர் பண்ண சப்ஜெக்ட்ல தான் ஹீரோயின் கம்மி மார்க் எடுத்திருக்கா, அதனால ஹீரோ தான் ட்ரீட் வைக்கணும்ன்றான். அதுக்கு ஹீரோவா மாப்பு எனக்கே வைக்கிறியா ஆப்பு இந்தா வரேண்டான்னு சொல்லிட்டு அவ கம்மி மார்க் எடுத்ததே நீ சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட்ல தான்றான். நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஓசி டிட்னோன்னு எல்லாருமே அறக்க பறக்க போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்டையும் ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்டயுமே போயிட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடுன்னு சொல்லிட்டு பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவங்களா அதை நாங்க பாத்துக்கிறோம் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி பல்பு கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ், உங்களால தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்றா. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா இந்த ஹாலிடேஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிளான் சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன பிளான்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்ப போறேன்றா. அதை கேட்ட ஹீரோவா ரொம்பவே ஷாக்கா நீ நெக்ஸ்ட் வீக் தானே போறேன்னு சொன்ன என்ன இப்ப திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னோட அம்மா தான் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ ஹீரோயினா ஹீரோ கிட்ட எனக்கு இப்ப வீட்டுக்கு போக இஷ்டம் இல்ல கொஞ்சம் தூரம் வாக் போலாமான்னு சொல்லி கேக்குறா. அவகிட்ட ஹீரோவா எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும் அங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா ஒரு லேக் கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஒரு கல் எடுத்து லேக்ல எரிஞ்சிட்டு இதை விட தூரமா உன்னோட கல் போகுதான்னு பாக்கலாமான்னு சொல்லிட்டு பெட் கட்டுறான். 2 பேருமே மாத்தி மாத்தி கல் எறிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு படி மேலே போய் ஆர்வ கோளாறுல அவளோட போனையே தூக்கி எறிஞ்சிடுறா. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட பாத்தியா என்னோட கல் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா வேற சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அட பைத்தியக்காரி நீ தூக்கி போட்டது கல் அல்லடி உன்னோட போன்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினே ரியலைஸ் பண்ணிட்டு ஆத்தி என்னோட போன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காண்டி லேக்குல போக பாக்குறா. சட்டன்னு ஹீரோ அவளை தடுத்துட்டு நீ என்ன பண்ண பாக்குறன்னு சொல்லி
சொல்லிட்டு அவனால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல, சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஹீரோயினா ஏண்டா என்னோட போனே போயிடுச்சு, உனக்கு சிரிப்பு கேக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காண்டி துரத்துறா. அவகிட்ட ஹீரோவா ஓடிட்டேன்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பஸ்ல ரிட்டர்ன் வர்றப்போ ஹீரோவா உன்கிட்ட போன் இல்லல, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி நீ கான்டாக்ட் பண்ணுவான்னு சொல்லி கேக்குறான். அவனை ஹீரோயினா ஒரு மாதிரி பார்க்க ஹீரோவா இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் டவுட் வந்தா உன்னை கூப்பிடுறதுக்காண்டி தான்றான். அவன் கிட்ட ஹீரோயினா ஏண்டா படிப்பாளி, உனக்கே டவுட் வந்தா நான்லாம் ஜஸ்ட் பாஸ், எனக்கு எப்பறா அதெல்லாம் தெரியும் அப்படின்றா. இப்ப ஹீரோயினா நானே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோவா உனக்கு என் நம்பர் தெரியுமான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஏதோ கேக்குறான். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினா சட்டுன்னு அவனை ஹக் பண்ணும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவகிட்ட ஹீரோவா என்னோட நம்பரை சொல்லுன்னு தானே சொன்ன, நீ எதுக்கு இப்ப என்ன ஹக் பண்ணன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஏன் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அங்க சாங் லின்சி ஹீரோ காண்டி வெயிட் பண்ணும் போது ஹீரோயினா நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறா. சாங் லின்சியா உங்களோட ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பையுமே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் என்னோட அப்பா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே எல்லாம் புரியுதுன்றா. நம்ம ஹீரோனோட தம்பியோட ஹார்ட்டை தான் உன்னோட தம்பிக்கு டொனேட் பண்ணிருக்காங்களாமே, அதனால தானே நீ ஹீரோயினை இவ்வளவு கேர் பண்ற அப்படின்றா. இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. இவ்வளவு நாளா ஹீரோயின் அவ தம்பிய பத்தி தான் பேசியிருக்கா, அது மட்டும் இல்ல அன்னைக்கு அவன் தம்பி நாடிதான் அவன் மேல சாஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்க ஹீரோட அம்மாவா ஹீரோனுக்காண்டி நிறையவே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல குப்பை எல்லாம் கொட்டணும், எங்க இன்னும் ஹீரோவை காணோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா நானே போய் கொட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோவா சாங்லின்சி கிட்ட ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு ஹீரோயினா பிடிக்கலதான், அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆச்சுதான்றான். இது எல்லாத்தையுமே அங்க வந்த ஹீரோயினுமே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா அவ இருக்கிறது எனக்கு தொல்லையாதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோயினா அங்கிருந்து சோகமா போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பூராமே ஹீரோ பேசினதை நினைச்சு ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ரூம்ல போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். அவனோட அம்மா கிட்ட போயிட்டு ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனோட அம்மாவா அவ எப்பவோ கிளம்பிட்டாளேன்னு சொல்லும் போது ஹீரோவா என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி வேகமா ஓடி போறான். அவன் போறப்போ கரெக்டா கினையுமே ஹீரோயினை தேடி வரான். அதுக்கப்புறம் ஹீரோவா கினையோட ஸ்கூட்டிய வேக வேகமா ஹீரோயினை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ஓட்டிட்டு வரான். பாதியிலேயே அந்த ஸ்கூட்டி நின்றது. இப்ப கினேவா ஹீரோ கிட்ட போடா நீயும் உன்னோட ஸ்கூட்டியோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை தேடி ஓடிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா சோகமா பஸ்ல ஏறி உட்கார்றா. அவளுக்கு இன்னுமே ஹீரோ பேசினது ரொம்பவே ஹர்ட்டிங்காவே இருக்கு. ஒரு வழியா ஹீரோவா ஹீரோயினை தேடி அந்த பஸ் ஸ்டாப்புக்கே வந்துடுறான். கரெக்டா ஹீரோ வர ஹீரோனோட பஸ்ஸுமே அங்கிருந்து கிளம்பிடுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்க்காமலே போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.